இங்கிலாந்துல இருக்கிற ஒரு மியூசியத்துல ஒரு பழைய மர நாற்காலி செவுத்துல தொங்கிட்டு இருக்கு. அதை ஏன் தரையில வைக்கல தெரியுமா? ஏன்னா தெரியாம கூட யாராவது அதுல உட்கார்ந்துட கூடாது. அந்த சேர்ல உட்கார்ந்தா அடுத்த நிமிஷம் மரணம் நிச்சயம்னு ஒரு பேச்சு இருக்கு. 300 வருஷமா 60க்கும் மேற்பட்ட மரணங்களுக்கு காரணமான பஸ்பி ஸ்டூப் சேர் உருவான கதையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தையும் தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 17ஆம் நூற்றாண்டோட இறுதி காலம் அது. இங்கிலாந்துல இருக்கிற வடக்கு யார்க்ஷயர் பகுதி எப்பவும் பனிமூட்டமாவும் அமைதியாவும் இருக்கிற ஒரு ஊர். ஆனா அந்த அமைதிக்கு அடியில ஒரு இருண்ட உலகம் இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த உலகத்தோட முக்கியமான ஆளுதான் தாமஸ் பஸ்பி. இவன் பேரை சொன்னாலே அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் எட்டி தான் நிப்பாங்க. பயங்கர முரட்டு சுபாவம் கொண்ட பஸ்பி எப்பவும் தண்ணி போட்டுட்டு சின்ன சின்ன குற்றங்களை செய்யறதையே வேலையா வச்சிருந்தான். பஸ்பிக்கு தொழில் என்னன்னு பார்த்தா அது சட்டத்துக்கு புறம்பான கள்ள நோட்டு அடிக்கிறது தான். இதுல அவனுக்கு பார்ட்னரா இருந்தவர் டேனியல் ஆட்டி. ஆரம்பிச்ச இவங்க பழக்கம் பஸ்பி ஆட்டியோட பொண்ணு எலிசபெத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களா மாறுச்சு. ஆனா இவங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே யாரு பெரிய ஆளுங்கிற ஈகோ சண்டை ஓடிட்டே இருந்துச்சு. ஆட்டி தன்னை ஒரு தலைவன் மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. ஆனா பஸ்பி யாருக்கும் அடங்கி போற ஆளு இல்ல. நாளடைவுல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த விரிசல் அதிகமாச்சு. 1702ஆம் வருஷம் ஒரு சாயங்கால நேரம் பஸ்பியோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துச்சு. அன்னைக்கு வழக்கம் போல நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பஸ்பிக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அங்க டேனியல் ஆட்டி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதை பார்த்ததே பஸ்பிக்கு எரிச்சலா இருந்தாலும் அவர் உட்கார்ந்திருந்த இடத்தை பார்த்ததும் பஸ்பிக்கு ரத்தம் தலைக்கு ஏறிடுச்சு. அது ஒன்னும் சாதாரண நாற்காலி இல்ல. ஓக் மரத்துல செதுக்கப்பட்ட அந்த சேர் தான் பஸ்பியோட உலகத்திலேயே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வேற எது மேலேயும் காட்டாத பாசத்தை அவன் அந்த சேர் மேல வச்சிருந்தான். தன்னோட பெர்மிஷன் இல்லாம தனக்கு பிடிக்காத ஒருத்தன் தன்னோட சிம்மாசனம் மாதிரி இருக்கிற அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத அவனால தாங்கிக்கவே முடியல. என் சேர்ல இருந்து எழுந்து வெளியே போடான்னு பஸ்பி கத்துனான். ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான வார்த்தை போர் நடந்துச்சு. எலிசபெத் எவ்வளவோ தடுத்தும் ஆட்டியும் பஸ்பியும் ஒருத்தரை ஒருத்தர் கண்டபடி பேசிக்கிட்டாங்க. ஆட்டி அங்கிருந்து கிளம்பி போனாலும் பஸ்பியோட மனசுல இருந்த வஞ்சகம் குறையல. அன்னைக்கு நைட் முழுக்க தண்ணி போட்டுட்டு ஆத்திரத்துல இருந்த பஸ்பி ஒரு கொடூரமான முடிவை எடுத்தான். நள்ளிரவுல ஆட்டி தங்கி இருந்த இடத்துக்கு திருட்டுத்தனமா போனான். நல்ல தூக்கத்துல இருந்த ஆட்டியை கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டான். ஒரு சாதாரண மர நாற்காலியில் ஆரம்பிச்ச அந்த ஈகோ சண்டை ஒரு உயிரை பறிக்கிறதுல போய் முடிஞ்சது. ஆனா அந்த சாவுதான் பல 100 வருஷத்துக்கு நீடிக்க போற ஒரு பயங்கரமான சாபத்துக்கு ஆரம்பம்னு பஸ்பிக்கு அப்போ தெரிய வாய்ப்பில்லை. டேனியல் ஆட்டி கொலை செய்யப்பட்ட விஷயம் காட்டு தீ மாதிரி ஊர் முழுக்க பரவிச்சு. பஸ்பி எவ்வளவு மறைக்க பார்த்தாலும் போலீஸ் பிடியில இருந்து அவனால தப்பிக்க முடியல. சீக்கிரமே அவன் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் அடைக்கப்பட்டான். 1702ஆம் வருஷம் கோடை காலத்துல அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுச்சு. அவன் செஞ்ச கொடூர கொலைக்காக அவனை தூக்குல போடணும்னு உத்தரவு வந்துச்சு. மரண தண்டனை நிறைவேற்றுற நாள் வந்துச்சு. இங்கிலாந்தோட அப்போதைய சட்டப்படி தூக்குல போடுறதுக்கு முன்னாடி குற்றவாளியோட கடைசி ஆசை என்னவோ அதை நிறைவேற்றுவாங்க. ஜெயில் அதிகாரிகள் பஸ்பி கிட்ட போய் உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. பஸ்பி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தான். சாவு முன்னாடி வந்து நின்னப்போ கூட அவனுக்கு அந்த ஆத்திரமும் தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச அந்த ஓக் மர சேரோட ஞாபகமும் தான் வந்துச்சு. அவன் அதிகாரிகள் கிட்ட நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச அந்த மது விடுதிக்கு போகணும், அங்க இருக்கிற என் ஓக் மர சேர்ல உட்கார்ந்து கடைசி முறையா ஒரு கிளாஸ் சரக்கு அடிக்கணும்னு கேட்டான். அதிகாரிகளும் அதுக்கு சம்மதிச்சாங்க. ரொம்ப பலமான பாதுகாப்போட பஸ்பிய அந்த விடுதிக்கு கூட்டிட்டு போனாங்க. விடுதிக்குள்ள போனவன் ரொம்ப கெத்தா அவனுக்கு பிடிச்ச அந்த சேர்ல போய் உட்கார்ந்தான். அவன் சரக்க குடிச்சு முடிச்ச அந்த நிமிஷம் அந்த இடமே அப்படியே நிசப்தமாச்சு. அங்க இருந்த மக்கள் அதிகாரிகள் வேலைக்காரங்கன்னு எல்லாரையும் தன்னோட சிவந்த கண்ணால ரொம்ப ஆக்ரோஷமா முறைச்சு பார்த்தான் பஸ்பி. அந்த சேர்ல இருந்து அவன் மெதுவா எழுந்தப்போ அவனோட குரல் ஏதோ ஒரு பேய் குரல் மாதிரி பயங்கரமா வந்துச்சு. அவன் ஒரு கொடூரமான சாபத்தை கொடுத்தான். இனிமே எவனாவது இந்த சேர்ல உட்கார்ந்தா அவன் அகால மரணம் அடைவான். அவனோட முடிவு ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த சேர் என்னோட சிம்மாசனம், இதுல உட்கார எவனுக்கும் தகுதி கிடையாதுன்னு சொன்னான். அந்த சாபத்தை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. பஸ்பியை அங்க இருந்து இழுத்துட்டு போனாங்க. அந்த விடுதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ரோட்டு சந்திப்புல ஊர் மக்கள் முன்னாடி அவனை தூக்குல போட்டாங்க. அவனோட உடம்ப அங்கேயே ஒரு இரும்பு கூண்டுல போட்டு தொங்க விட்டாங்க. அந்த இடம் தான் பின்னாடி பஸ்பி ஸ்டூப் அப்படின்னு கூப்பிடப்பட்டுச்சு. பஸ்பி செத்துட்டான். ஆனா அவன் அந்த சேர்ல விட்டுட்டு போன சாபம் ஒரு கண்ணுக்கு தெரியாத மரண வலை மாதிரி அங்கேயே காத்துட்டு இருந்துச்சு. அந்த சேர் சும்மா அந்த பார்ல ஒரு மூலையில கிடந்தது. ஆனா அதை தொடக்கூட மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. தாமஸ் பஸ்பி தூக்குல போடப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பார்ல இருந்த ஓக் மர சேர் வெறும் கட்டையா மட்டும் தெரியல. அது ஒரு பயங்கரமான மௌன சாட்சியா அங்க நின்னுச்சு. ஆரம்பத்துல ஊர் மக்கள் எல்லாரும் பஸ்பியோட சாபத்தை ஒரு குடிகாரனோட உளறன்னு தான் நினைச்சாங்க. சேர்ல உட்கார்ந்தா எப்படிடா சாவு வரும்னு நக்கல் அடிச்சவங்களும் இருந்தாங்க. ஆனா காலம் போக போக அந்த சேர்ல உட்கார்ந்தவங்களோட லிஸ்ட் மரண லிஸ்டா மாற ஆரம்பிச்சப்போதான் அந்த ஊரே பயத்துல உறைஞ்சு போச்சு. 2ஆம் உலக போர் நடந்த 1940கள்ல இந்த மர்மம் இன்னும் பெருசாச்சு. அந்த பாருக்கு பக்கத்துல ஒரு ராணுவ முகாம் இருந்துச்சு. அங்க இருந்த இளவட்ட ராணுவ வீரர்கள் போர் முனைக்கு போறதுக்கு முன்னாடி தங்களோட வீர
வீரத்தை காட்ட ஒரு விசித்திரமான பந்தயம் கட்டுனாங்க. பஸ்பியோட சாபத்தை பத்தி கேள்விப்பட்ட அவங்க அந்த சேர்ல உட்கார்ந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சவால் விட்டு உட்கார்ந்தாங்க. அப்படி அந்த சேர்ல உட்கார்ந்து விளையாடின பல வீரர்கள் போர்க்களத்துக்கு போனதுக்கு அப்புறம் உயிரோட திரும்பவே இல்ல. 1-2னா தற்செயல்னு சொல்லலாம். ஆனா அந்த சேர்ல உட்கார்ந்தவங்க மட்டுமே பலியானது பெரிய அதிர்ச்சியை உருவாக்குச்சு. இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கைன்னு சொன்னவங்களுக்கு பாடம் புகட்டுற மாதிரி 1967 ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராயல் ஏர் போர்ஸ் பிரிவை சேர்ந்த 2 இளம் வீரர்கள் அந்த பார்க்கு வந்தாங்க. பஸ்பி கதையை கேட்டு சிரிச்சவங்க வேணும்னே அந்த சேர்ல மாறி மாறி உட்கார்ந்து சரக்கு அடிச்சாங்க. அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே போன அடுத்த சில நிமிஷத்திலேயே அவங்க போன கார் ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த இடத்துலயே அவங்க 2 பேரும் ரத்த வெள்ளத்துல செத்து போனாங்க. இந்த சாபம் ஆம்பளைங்களோட மட்டும் நிக்கல. ஒரு தடவை அந்த பாறை சுத்தம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்மணி தரையில இருந்த ஈரத்துல வழுக்கி தற்செயலா அந்த சேர் மேல விழுந்துட்டாங்க. அவங்க வேணும்னு உட்கார்ல, ஆனா அந்த சேர் அவங்க மேல பட்டுடுச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு அடியும் படல. ஆனா அடுத்த சில நாள்லயே அவங்களுக்கு பயங்கரமான தலைவலி வந்துச்சு. செக் பண்ணி பார்த்தப்போ மூளை புற்றுநோய் இருக்கிறது தெரிஞ்சது. சில வாரத்திலேயே அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. கடைசியா 1970கள்ல நடந்த ஒரு சம்பவம் அந்த பாரோட ஓனரே அலற வச்சிருச்சு. ஒரு டெலிவரி மேன் லாரியில சரக்கை இறக்கிட்டு பாருக்குள்ள வந்தப்போ தற்செயலா அந்த சேர்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தாரு. அங்க இருந்தவங்க எச்சரிச்சும் அவர் கேட்கல. அவர் கிளம்பி போன சில மணி நேரத்திலேயே அவரோட லாரி ரோட்ல கவுந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் அந்த இடத்திலேயே இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட 60க்கும் மேல மரணங்கள் அந்த ஒரு சேர் மூலமா நடந்தப்போ இது வெறும் தற்செயல் கிடையாது. ஏதோ ஒரு பேய் சக்தி அந்த மரக்கட்டைக்குள்ள இருக்குன்னு உலகம் நம்ப ஆரம்பிச்சது. 1970களோட கடைசியில அந்த பார்க் ஓனரா இருந்த டோனி எரன்ஷா ரொம்ப டென்ஷன்ல இருந்தாரு. ஒரு பக்கம் அந்த சேரோட பயங்கரமான பேரை கேட்டுட்டு வர்ற கூட்டத்தால லாபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் கண்ணு முன்னாடியே ஆளுங்க செத்து விழுகிறத அவரால தாங்கிக்க முடியல. கடைசியா அந்த டெலிவரி மேன் செத்து போனதுதான் அவருக்கு கிடைச்ச கடைசி வார்னிங். இனிமே ஒரு உயிர் கூட இந்த சேரால போக கூடாதுன்னு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணாரு. முதல்ல அந்த சேரை எடுத்துட்டு போய் பார்க்கடியில இருக்கிற பாதாள அறையில ஒளிச்சு வச்சாரு. அங்கேயாவது அது அமைதியா இருக்கும்னு நம்பினாரு. ஆனா அங்கேயும் விடல. ஒரு முறை சரக்கு பெட்டிகளை அடுக்க வந்த ஒரு வேலைக்காரரு தெரியாம அந்த சேர்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டாரு. அடுத்த சில மணி நேரத்திலேயே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாருன்னு நியூஸ் வந்தப்போ டோனி எரன்ஷா உண்மையிலேயே அலறிட்டாரு. அந்த சேரை அடிச்சு உடைச்சிடலாம்னு கூட யோசிச்சாரு. ஆனா பஸ்பியோட சாபம் தன்னையும் தட்டிடுமோன்னு பயந்து விட்டுட்டாரு. கடைசியா 1978ல ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாரு. அந்த சேரை பக்கத்துல இருக்கிற டர்ஸ்க் மியூசியத்துக்கு தானமா கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணாரு. ஆனா அங்க ஒரு விசித்திரமான கண்டிஷன் போட்டாரு. இனிமே எக்காரணத்தை கொண்டும் ஒரு செகண்ட் கூட யாரையுமே இந்த சேர்ல உட்கார விடக்கூடாதுன்னு சொன்னாரு. மியூசியம் அதிகாரிகளும் அந்த விசித்திரமான கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்க. பொதுவா மியூசியத்துல இருக்கிற பொருள்களை மக்கள் தொட்டு பார்க்கலாம், இல்ல பக்கத்துல போய் பார்க்கலாம். ஆனா பஸ்பியோட சேருக்கு மட்டும் ஒரு தனிச்சிறை ரெடி பண்ணாங்க. வர்றவங்க யாராச்சும் ஆர்வத்துல இல்லனா தெரியாம அதுல உட்கார்ந்துட கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த சேரை தரையில வைக்காம மியூசியத்தோட ஒரு செவுத்துல ரொம்ப உயரத்துல தொங்க விட்டாங்க. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கும் மேல அந்த சேர் இன்னைக்கும் அந்த பழைய செவுத்துல அந்தரத்துல தொங்கிட்டே இருக்கு. அதுக்கு அடியில யாரும் தொடாதீங்க, உட்காராதீங்கன்னு ஒரு பெரிய எச்சரிக்கை போடும் வச்சிருக்காங்க. மியூசியம்ல வேலை செய்யறவங்க கூட அந்த சேர்ல இருக்கிற தூசியை தொடைக்க பயப்படுறாங்க. வெறும் மரக்கட்டைக்கு இவ்வளவு பயமான்னு கேட்கிற இந்த மாடர்ன் உலகத்துல கூட அந்த சேர் இன்னைக்கும் ஒரு நடுக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கு. பஸ்பியோட நாற்காலியை பத்தின கதைகள் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனதும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் சயின்டிஸ்டுகளும் இதோட உண்மையை கண்டுபிடிக்க கிளம்பினாங்க. பேய் கதைகளை தாண்டி சில ஷாக்கிங்கான உண்மைகளும் கேள்விகளும் வெளியே வந்துச்சு. அந்த தேடல்ல தான் ஒரு பெரிய வரலாற்று முரண்பாடு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. தாமஸ் பஸ்பி தூக்குல போடப்பட்டது 1702ல. ஆனா அந்த சேரை இப்போ இருக்கிற நவீன மரச்சாமான் நிபுணர்கள் செக் பண்ணி பார்த்தப்போ அது 1840களுக்கு அப்புறம் செஞ்ச சேர்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது பஸ்பி செத்து 140 வருஷம் கழிச்சுதான் அந்த சேரே தயார் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்புச்சு. இதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. முதல்ல பஸ்பி நிஜமாவே பயன்படுத்தின அந்த பழைய ஓக் மர சேர் காலப்போக்கில் தேஞ்சு போயிருக்கலாம். அந்த பாரோட ஓனர்கள் அதோட முக்கியத்துவத்தை கருதி அதே மாதிரி ஒரு புது சேரை மாத்தி இருக்கலாம். அப்படி மாத்தினப்போ அந்த இடத்து மேல இருந்த பிணைப்புனால பஸ்பியோட ஆவியும் சாபமும் அந்த புது சேருக்கும் ஒட்டிக்கிச்சுன்னு நம்புறவங்க சொல்றாங்க. ரெண்டாவதா 1800கள்ல அந்த பார்க்கு வர்ற கூட்டத்தை அதிகப்படுத்தவும் பிசினஸ் டெவலப் பண்ணவும் அந்த காலத்துல இருந்த ஓனர்கள் பிளான் பண்ணி உருவாக்குன ஒரு மார்க்கெட்டிங் கதையா இது இருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா அப்படி பார்த்தாலும் 1900கள்ல அந்த சேர்ல உட்கார்ந்து செத்து போன 60 பேரோட மரணத்தை வெறும் தற்செயல்னு மட்டும் ஒதுக்கி தள்ளிட முடியல. அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு போன அப்புறம் இறந்தவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட், ஆக்சிடென்ட் டீடைல்ஸ் எல்லாமே டாக்குமெண்டா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் தற்செயலா நடந்த மாதிரி தெரிஞ்சாலும் அந்த சேரை பத்தின ஒரு விதமான மன ரீதியான பயம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. இன்னைக்கும் அந்த மியூசியத்துக்கு வர்ற
வர்றவங்க ரொம்ப தூரத்துல தள்ளி நின்னுதான் அந்த சேரை பாக்குறாங்க. பஸ்பியோட ஆவி நிஜமாவே அந்த மரக்கட்டைக்குள்ள இருக்கா, இல்ல அது மனுஷங்களோட வெறும் பயமா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டயும் சரியான பதில் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அந்த மியூசியத்துல அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற அந்த சேர் இன்னைக்கும் மனுஷங்களை தன் பக்கத்துல நெருங்க விடாம ஒரு மிரட்டலோட தான் இருக்கு. அந்த சாபம் முடிஞ்சிடுச்சா இல்ல திரும்பவும் எவனாவது ஒருத்தன் வந்து அதுல உட்காருவான்னு காத்துட்டு இருக்கான்னு காலத்துக்கு தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.